அப்படி அல்ல, திறமையா செயல்பட்டேன். 2011 எனக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா கொடுத்தாங்க. சிறப்பான சாலை அமைச்சர், எல்லா இடத்துலயும் சிறப்பான சாலை பார்த்துட்டு என்னை பாராட்டி 2016 கூடுதலா பொதுப்பணித்துறை அமைச்சர் கொடுத்தாங்க. 2 துறை தான் பிரமாணமான துறை, ஒன்னு நெடுஞ்சாலை, ஒன்று பொதுப்பணித்துறை. 2 துறை எனக்கு ஒப்படைச்சு நீங்க சிறப்பா செயல்படுங்க அப்படின்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த வாய்ப்பு வருகின்ற பொழுது 6 மாசம் அம்மா மறைஞ்சாங்க. அப்பா இவர் வந்து கண்ணீர் விட்டு அழுதார். நான் முதலமைச்சரா இருக்கிறேன், என்ன முதலமைச்சரா சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்துட்டாங்க. இவர் சொல்றாரு, என்னை ஆக்கிட்டாங்க. உன்னை யார் ஆக்குனா? கூட ஒரு எம்எல்ஏ கூட போகலையே. எம்எல்ஏ தானே ஆக்கணும், எம்எல்ஏ தானே முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும். எல்லாம் என்னை தேர்ந்தெடுக்கிறாங்க. இவரு சம்மதமே பந்தியிலே கோர வைக்கல, ஏலா ஓட்டை மாதிரி, ஏலா கிழிஞ்சலைன்னு சொல்ற மாதிரி பந்தியிலே ஒரு அமர வைக்கல. இவரு என்னை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆகிட்டானு எனக்கு எங்களுடைய எம்எல்ஏ எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. நான் முதலமைச்சரா. உனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல, உன்னுடைய நிலைமை தெரியும். ஏன்னா அம்மாவே ரிஜெக்ட் பண்ண ஆளாச்சு. நீ அம்மாவே எப்படி உன்னை தேர்ந்தெடுப்பாங்க? ஆக எனக்கு அம்மா அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பை சிறப்பாக செயல்பட்ட காரணத்தால என்னுடைய சக சட்டமன்ற உறுப்பினர்கள் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. 4 வருஷம் 2 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். இங்க ஒரு எம்எல்ஏ இருந்தார், யாருன்னு தெரியும். 10 வருஷம் இருந்தா, 9 வருஷம் இருந்தாரு. என்ன கிழிச்சாரு உங்களுக்கு? நான் வந்த பிறகுதான் ரோடுகள் எல்லாம் போட்டு கொடுத்தேன். அதுக்கு முந்தைய எல்லாம் மக்களை பத்தியே பேசுறது கிடையாது. திமுக பத்தி புகழ்ந்து பேசுவார் சட்டமன்றத்தில். ஓட்டு போட்டது அண்ணா திமுகவுக்கு, புகழ்ந்து பேசுறது. அது மட்டும் இல்ல, கர்வம் பிடித்தவர், யாரையும் மதிக்க மாட்டார். பணக்காரனை கண்டா ஒரு மரியாதை, ஏழை கண்டா ஒரு மரியாதை. நீ அவர்கிட்ட போய் பேசுனா அப்படியே பணக்காரர் வந்து அவங்கள வெளியே நிறுத்தி வச்சுட்டு அவர்கிட்ட பேசுவார். அப்படிப்பட்ட ஆள் தேவையா? எவ்வளவு மரியாதை கொடுத்து வச்சிருந்தோம். இன்னைக்கு அவர் பெருசா பேசிட்டு இருக்காரு. அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் உடனே போன பண்ணி அம்மா கிட்ட பேசுற மாதிரி. அம்மா ஏன் அப்புறம் உருவிட்டு விட்டுட்டாங்க? 2013 2017 அமைச்சரை பத்தி பிடிக்கிட்டாங்களா? அமைச்சர் பத்தி பிடிக்கிட்டாங்களா? எப்படி பிடுங்கினாங்க? உலகத்திலேயே உள்ள அதிசயம், நம்ம வீட்டில் இருக்கிற மனைவி, நம்முடைய புள்ள, நம்ம பதவிக்கு தான் ஆசைப்படுவாங்கல்ல, மகிழ்ச்சி அடைவாங்கல்ல. ஆனா திரு சொங்காட்டையன் வீட்டில் அவருடைய மனைவியும் அவருடைய மகனும் ஏதோ பிரச்சனை, அது சொல்லக்கூடாது, அது தப்பான பிரச்சனை, அது உங்களுக்கு நல்லா தெரியும். தொகுதிக்கு அத்தனை தெரியும். பிரச்சனை சம்பந்தமா போய் நான் கீழே அப்பதான் இருந்தேன். அம்மா முதலமைச்சர் அறையில் இருந்தாங்க, தலைமைச் செயலகத்தில். போய் நேரடியாக போய் இவருடைய சொங்காட்டனுடைய மனைவியும் மகனும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அம்மா அப்படி அசந்து போயிட்டாங்க. என்ற குடும்பத்தில் இருக்கிற மனைவியும் மகனுமே வந்து இப்படி சொல்லும்போது மக்களை எப்படி வாட்டி வதைப்பார்னு சொல்லி அப்போவே பதவி எடுத்துட்டாங்க.